அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எஸ்ஸர்னல் குர்ஆன்ல பேஜ் நம்பர் 32 பார்க்குறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சிங்குலா படிக்கிறோம். சொல்லுங்க கூடவே. قال قال أجئتنا أجئتنا لتخرجنا لتخرجنا மின். இந்த இடத்துல நம்ம நூனை வெளிப்படுத்தி மட்டும்தான் ஓத வேண்டும். மின் அர்லி மின் அர்லி நா மின் அர்லினா பி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. எப்படி ஓதணும்? காஃப ஷார்ட்டா சொல்லணும். பிசிஹ்ரிக. ஓகே, இது ஒரு பிளஸ். நம்ம இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் படிச்சு ஒரு ஆடியோவோ ஆர் வீடியோவோ சென்ட் பண்ணணும். அடுத்து சரளமாவும் சொல்லி படிச்சு போடணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸ் கிட்ட நான் ஸ்டாப் பண்ணுவேன். அங்க நீங்க என்ன செய்யணும்? கிதாப்ல பென்சிலால மார்க் செய்து வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு மூச்சு தம் கட்டி ஓதுறதுக்கு பயிற்சி எடுக்க முடியும். ஓகே, பாருங்களேன். இப்போ காலல இருந்து துஹ்ரிஜனா வரைக்கும் தான் ஓத போறோம். ஆனா அதையே நம்ம குர்ஆன் ஓதக்கூடிய தொனியில ஓதணும். அதுக்குண்டான பயிற்சி தான் இந்த பாடங்கள்ல நான் கொடுக்க போறேன். قال أجئتنا لتخرجنا. நல்லா கவனிச்சு ஓதுங்க. நம்ம சொல்றது ஒரு 3 வாக்கியம் தான். பட் அதையே நம்ம என்ன செய்யறோம்? நல்லா ராகமா சொல்றோம். இப்படி கூட சொல்லலாம். قال أجئتنا لتخرجنا. அப்படி கூட என்ன செய்யலாம்? ஓதிக்கலாம். பட் நம்ம குர்ஆனுக்கு உண்டான பயிற்சிய இதுலயே ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனால ராகத்தை கொண்டு வரணும். சரியா? அப்போ ராகத்திற்கு உண்டான பயிற்சியும் இதுலயே கவர் ஆயிடுது. ஓகே, ஸ்கிரீன்ல பாருங்க. قال أجئتنا لتخرجنا من أرضنا بسحرك. ராகமா கொண்டு வாங்க. மின் அர்லினா பிசிஹ்ரிக. பயிற்சி எடுக்க எடுக்க தான் வரும். சரியா? இந்த ஒரு வீடியோல நம்ம ஒரு பிளஸ் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்றோம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம இப்போதான் இந்த மெத்தட புதுசா ஆரம்பம் செய்யறோம்.
அதனால அந்த கிராத்துடைய தொனியை நம்ம வச்சு படிக்கிறோம் அப்படிங்கறத காட்டிலும் நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்ஷால்லா 2 பிளஸ் 3 பிளஸ் அப்புறம் 5 பிளஸ் அப்படின்னு ஒரே வீடியோலயே உங்களுக்கு 5 பிளஸ் கூட வருவேன். சரிங்களா? நடத்தி எடுத்துருவேன். ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, இப்போ இந்த ஒரு வரியை மட்டும் 2 டைப்ல போடணும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி சொல்லி கொடுத்திருக்கேன், சிங்கிளா கா லே கால அப்படி ஓதி இருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ராகமா அதாவது கிராத் தொனியில ஓதுறோம். எப்படி ஓதுறோம், கிராத் தொனியில ஓதுறோம். قال أجئتنا لتخرجنا. இந்த ஹாவுடைய உச்சரிப்பு நல்ல தெளிவா இருக்கணும். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா தெரியாம லிதுஹ்ரிஜனா அப்படின்னு வெளிப்படுத்துவாங்க. அப்படி வெளிப்படுத்தக்கூடிய லெட்டர்ஸ் இது கிடையாது. நல்லா போல்டா வெளிப்படுத்தணும். லிதுஹ், ஓகே, தொண்டை உடைய லெட்டர்ஸ் அப்படின்னு இதற்கு ஒரு பெயர் உண்டு. தொண்டையிலிருந்து வெளிப்படுது இல்லையா, அதனால தொண்டை உடைய எழுத்துக்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ நீங்க என்ன செய்யணும், லிதுஹ்ரிஜனா அப்படின்னு கொண்டு வரணும். சரியா? இப்போ இதுல ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. மின் அப்படின்னு நம்ம ஓதுறோம். நூன் என்ன செய்யறோம், வெளிப்படுத்த